எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி 2 2ஆக கட் பண்ணி வணக்கிட்டு, அதுக்கப்புறமாக கத்திரிக்காய் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு அதை வந்து வாணலியில் போட்டு வணக்கிக்கலாங்க. இப்போ இது வணங்குறப்பவே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு வணக்கிக்கணும். தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். நம்ம இந்த கத்திரிக்காய் வணங்குறப்ப ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இடையில வந்து நம்ம வணக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வணங்கிருங்க. தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாயிரும். தண்ணி ஊற்றாமல் வணக்கினா தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் இடையில வந்து அப்படியே வந்து இந்த மூடிட்டு எடுத்து பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூடாக இருக்கக்கூடிய சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய் ஊற்றி இல்லை ரசத்து கூட வச்சு சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 10 குருமிளகு ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி இதில் ஃபைனலாக சேர்த்திடுங்க. சூப்பராக இருக்கும்.